கண்மணி அன்புடன் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்மணிக்கு மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. அன்பு வந்து சொல்ல வந்ததை கேட்காம தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு கண்மணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தேன்மொழி வந்து கண்மணி எதை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து மழுப்ப பாக்குறாங்க. இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நம்ம 2 பேரும் பழகுனது கொஞ்ச நாளா இருந்தாலும், நீ எந்த நேரத்துல எப்படி இருப்ப எல்லாமே எனக்கு தெரியும். இங்க பார், நீ வந்து அன்பு சார் கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துகிட்ட. அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன ரீசனுக்காக லேட்டா வந்தாருன்ற விஷயம் தெரிஞ்சதும், உனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி இருக்கு. அப்படித்தானேன்னு சொல்றாங்க. ச்சே ச்சே, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் லேட்டா வந்தாரு. அதுக்கு நான் எந்த பொறுப்புல இருந்து அவரை கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வியை நான் கேட்டேன். அவருக்கு அந்த பதில் சொல்ல வரல. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்ன்றாங்க. இப்ப நீ அன்பு சார திட்டுனத நினைச்சு ஒண்ணும் வருத்தப்படல. அப்படிதானே சொல்ல வர? ஆமா, நான் அவரை திட்டினதை நினைச்செல்லாம் வருத்தப்படல. நிஜமாவா கண்மணி? நிஜமா தான் சொல்றேன் தேன்மொழி. நான் எதுக்காக அவரை திட்டினதுக்காக வருத்தப்படணும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து பேச்ச மழுப்ப பாக்குறாங்க. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எந்த நேரத்துல எப்படிப்பட்ட வேலையை செய்வன்றது எனக்கு தெரியும். தேவையில்லாம உன்னை நீ ஏன் ஏமாத்திக்கிற? நீ அவரை திட்டினதை நினைச்சு ரொம்பவே குற்ற உணர்ச்சியில இருக்க. அவர் கிச்சன்ல தான் இருக்காரு. அவர் மட்டும் தான் தனியா இருக்காரு. நான் பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட நீ போய் மன்னிப்பு கேளுன்றாங்க. நான் எதை தப்பும் பண்ணல. இங்க பார், உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. அத்தனை பேரோட உயிரை வந்து அவர் காப்பாத்திருக்காரு. அதை நினைச்சு நீ ரொம்பவே ப்ரௌடா இருந்த. மத்த எல்லாருமே அவரை ரொம்பவே வந்து இளக்காரமா பாக்குறாரு. நீ அவர் அப்படி பண்ணாத. அவருக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உன்னால அவருக்கு சப்போர்ட்டடா இருக்க முடியலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி அவர் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாத கண்மணி. நீ எப்பவுமே சிரிச்சுட்டு இருந்தாதான் அழகா இருக்க. எப்ப பாரு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அங்க ஸ்ட்ரிக்ட் ஆயிரு. எங்க ஃப்ரெண்டா இருக்கணுமோ அங்க ஃப்ரெண்டா இரு. ஆஸ் ஏ உன் கூட வந்து கோ பார்ட்னரா இருக்கிற அவர்கிட்ட பேசுறதுல என்ன தப்புன்னு சொல்லி தேன்மொழி சொன்னதும் உடனே கண்மணி யோசிச்சுட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்டு உன் வாழ்க்கைக்கு நல்லது சொல்லுவேன், உனக்கு நல்லது சொல்லுவேன் நீ நினைச்சினா நீ போய் அன்பு சார்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு தேன்மொழி அங்கிருந்து போறாங்க. இப்ப கண்மணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே கண்மணி ஒரு பக்கம் குழப்பத்துல வந்து இருக்காங்க. இப்ப மெதுவா போறாங்க. அன்பு அங்க கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. நிலனும் சின்னசாமி 2 பேரும் அன்புவை மாறி மாறி டீஸ் பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அன்பு அதை கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. சிக்னேச்சர் டிஷ்ன்னு சொல்றான். அதுல உப்பு அதிகமா போடுவானா காரத்தை அதிகமா போடுவானான்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இத அன்பு கண்டுக்காம இருக்காங்க. ஆனா கண்மணிக்கு பயங்கர கோபம் வருது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயசுல நீங்க பெரியவங்க தானே. அவரை பார்த்து அந்த அளவுக்கு கிண்டல் பண்றீங்க. ஒரு மனுஷன் பொறுமையா இருக்காருன்றதுக்காக அவரை நீங்க எப்படினாலும் பேசுவீங்களா? என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க. மா கண்மணி, நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. இங்க என்ன நடக்குது என்ன ஏதுன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. நீ வந்து எதுக்காக பேசிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க அன்புவை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமா தானே? ஆமா, கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு என்ன? அவரே எதுவும் கண்டுக்காம இருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் இங்க பாருங்க. அவரும் உங்களோட ஒன் ஆஃப் த செஃப்பா தான் இருக்காரு. அதுவும் இல்லாம உங்களை விட அதிக திறமை வாய்ஞ்சவர் அவரு. அவரை சும்மா தேவையில்லாம இப்படி டீஸ் பண்றத வச்சுக்காதீங்க. எல்லாரும் ஒன்னா இருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படி டெவலப்மெண்ட் பார்க்கணும்னு பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம இப்படி பண்ணி உங்க நேரத்தை செலவிடாதீங்க. ஒழுங்கா இங்க இருந்து போங்கன்னு சொன்னதும் சின்னசாமி நிலனும் அங்க இருந்து போறாங்க. அன்பு சாரின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து தயக்கமா மன்னிப்பு கேக்குறாங்க. எதுக்காக? அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணதுக்காக மன்னிப்பு கேக்குறியா? அதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறதுல. எத்தனை முறைதான் அவர் என்ன டீஸ் பண்ணி பேசுவாரு. கடைசியில நான் கண்டுக்காம விட்டுட்டாவே அவராவே அமைதி ஆயிட போறாரு. இதுக்காக நீ உன் தொண்டை தண்ணி வத்தி கத்தி எதுக்காக இந்த அளவுக்கு கோவம்? தேவையில்லாம பிரஷர் தான் ஏறுன்றாங்க. நான் அதுக்காக மன்னிப்பு கேட்கல. நீங்க லேட்டா வந்தீங்க. என்ன ரீசனுக்காக லேட்டா வந்தீங்கன்னு உங்களை கேட்டிருக்கணும். அதை கேட்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் உங்களை நான் பேசிட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே அன்பு, பரவாயில்லையே, யார்கிட்டயுமே நீங்க தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப என்கிட்ட வந்து நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க. நிஜமாவே இதை பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இத எதுலயும் ஒண்ணுத்துல அதிசயத்துல ஒன்னா எழுதி வைக்கணும். கல்வெட்டுல எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு
கோவமா கண்மணி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அன்பு சும்மா வில்லேடி தான் பார்த்திருப்பாங்க கண்மணிக்கு. ஆனா அத கண்மணி புரிஞ்சுக்கவும் கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அன்பு கண்மணி கிட்ட போயிட்டு திரும்ப பேச ட்ரை பண்ணுவாங்களா? கண்மணியும் அன்பு கிட்ட பேசி பழகி 2 பேரும் ஒண்ணு சேருவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.